ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எங்கள் வில்லேஜ் விலாகுடைய கண்டினியூஷன் தான் இது. வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் லைக் போட்டுட்டு போங்க. என்ன மேடம் பண்ணுறீங்க? இதோ பிரியாணி செய்ய கட்டை பொறுக்கிட்டு இருக்கோம். ஓ, இதான் அந்த வண்டியா? ஆமாம். போதும், இப்போ எடுக்காது, அங்கே போனதுக்கு அப்புறமா எடு. அம்மா தள்ளிட்டு எடுத்துட்டு போலாங்க. இப்பவே கண்ண கட்டது. தள்ளு 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 தள்ளு. பிடி, நீ ஒரு கை பிடிடா, ஒரு பிடி. அதான் அங்க. ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லா. அம்மாட்ட கிலோ பிரியாணி செய்கிறோம். அதுக்கு நான் 1 லிட்டர் எண்ணெய் போட்டுக்கிறேன். அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம். இப்போ நான் மொத்தம் எவ்வளோ போட்டிருக்கேன்? 600 போட்டிருக்கேன் 4 கிலோவுக்கு. இது நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்கக்கூடாது. ஆனால் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இது நல்லா ப்ரௌன் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். 1 கிலோவுக்கு 100 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு, அந்த கணக்கில் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போதான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் கலரிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுமே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. அப்புறமா கொத்தமல்லி, புதினா. கொத்தமல்லி ஒரு கட்டு, புதினா போட்டிருக்கேன். இங்கே ஊர்லெலாம் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால நான் ஒரு கட்டு தான் போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் நம்ம ஊரில் சென்னையில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் 2 கட்டு போடணும். அப்புறம் பச்சை மிளகா 1 கிலோவுக்கு ஒரு 5 பச்சை மிளகா. நான் அந்த கணக்கில் தான் எப்போவுமே செய்வேன், அந்த மாதிரி போட்டிருக்கேன். சில்லி பவுடர், அப்புறம் சில்லி பவுடர் போடுறேன். இது 50 கிராம் பேக்கெட்டு. நம்ம 40 கிராம் போட்டால் போதும். ரொம்ப காரம் வேணுங்கிறவங்க 50 கிராம் பேக்கெட்டும் போட்டுடலாம். அப்புறம் தக்காளியும் 600. அப்புறம் 1 கிலோவுக்கு தயிர் பார்த்தீங்கன்னா 200 மில்லி போட்டிருக்கேன். ஃபுல்லாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ எரியுது கண்ணெல்லாம். கறி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோ இருக்குது. உப்பு போட்டுக்கலாம். இப்போ என்னுடைய அளவில் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ கொஞ்சம் நம்ம கையில் தானே எடுத்து போடுவோம், இந்த மாதிரி எடுத்து போடுவேன். ஒரு கிலோவுக்கு ஒரு கைங்கிற மாதிரி, அந்த மாதிரி. அதாவது ரொம்ப பெரிய இது இல்லைங்க, ரொம்ப பெருசு அதிகமாக போட்டுற போகிறீங்க. கொஞ்சமாக அந்த விரல் வரைக்கும் தான் கொஞ்சமாக எடுத்து போடுவேன். போட்டு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுப்பேன். அளவில் நான் 4 தடவை போட்டிருக்கேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க. லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன். லெமன் ஜூஸ் 4 லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்துருக்கேன். சின்ன லெமன் தான், அதனால 4 லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்துருக்கேன். இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் வேக நரன்னு இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். இந்த சொம்பில் கரெக்டாக 4 சொம்பு அரிசி வந்தது, அதனால 1க்கு 1.5ங்கிற அளவில் நான் தண்ணி போடுறேன். எண்ணெல்லாம் பயங்கரமாக எரியுது. இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் உப்பும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும். நான் அரிசி வேற போட போகிறோம். உப்பு கொஞ்சம் சப்புன்னு இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உப்பு, அதனால இன்னும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். அரிசி
வந்து லைட்டாக கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்சிரும், அரிசி உடஞ்சிரும். சும்மா லைட்டாக ஒரு 2 இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். அப்புறம் இது நல்லா வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு இந்த அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் ஒரே லெவலில் வந்துருச்சு. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து தம்முக்கு போடணும். தம்முக்கு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இப்போ மூடிட்டு நான் இந்த இதெல்லாம் கட்டெல்லாம் கொஞ்சம் விளக்கிடுறேன். நல்லா தம்மு கொடுத்தாச்சு பாருங்க. டபராவை சுற்றி நாங்கள் இருந்த அந்த விறகெல்லாம் எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற அனலை மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே மேலே வந்து இந்த கறி கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வெயிட்டும் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் போடுவோம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே தம்மில் இருந்தால் சூப்பராக ரெடி ஆகிடும் பிரியாணி. நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் வந்து கலர்லாம் எதுவுமே போட மாட்டேன், ஏன்னா நம்ம தானே வீட்டில் சாப்பிட்றோம். அதனால கலர் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். கலர் வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம், நீங்கள் போடாமல் இருக்கிறதே நல்லது. எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சாப்பிடாம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம். பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருந்தது. இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து மொத்தமாக உட்காந்து சாப்பிட போகிறோம். இப்போ சும்மா வந்து ஒரு வாய் சாப்பிட்ருக்காங்க. இப்போ எல்லோரும் மொத்தமாக சாப்பிட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காற்று இங்கே பயங்கரமாக வீசுது. அதுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டைம் ஆயிருக்கும்னு. எப்படியும் ஒரு 4:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு 2:30 இருக்கும். எல்லாருமே லேட்டாக சாப்பிட்டதுனால இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் வந்து சாப்பிட்டதே ரொம்ப லேட்டுங்கிறதுனால நாங்கள் இன்னைக்கு சாப்பாடே லேட்டாக தான் சாப்பிட்டோம். அதனால இப்போ 7 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம், ஒரு ஜாலியாக உட்காந்துட்டு. டீயா? என் குழந்தை நாரு போட்டாரு. உங்க தம்பி. உங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்தா இவ்வளவு பேசுவீங்களா? நாங்க டயர்ட் ஆயிட்டோன்னு போயிட்டு டீ போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாரு. நல்லா தான் டீ போட்டிருந்தாரு. அந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு மசாலா சாயா சூப்பரா இருந்தது. ஆனா அந்த ஸ்மெல் எல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அதனால அவர் அப்படி பேசிட்டாரு.